டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் யோர் நாலேஜ் ஹப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரினுடைய மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ட்ராமாவில் இருந்து ஒரே ஒரு சீன் தான் பார்க்க போகிறோம். அது வந்து இம்பார்ட்டண்ட்டான சீன் இந்த ட்ராமாவில். ஆக்ட் 4 சீன் 1. திஸ் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் தி பார்ட் 2 இங்கிலீஷ் 4th செமஸ்டர் சிலபஸ். இந்த சீனை வந்து ட்ரையல் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீன் எங்கே நடக்கும் அப்படின்னா, கோர்ட்டில் நடக்கும். அங்கே ஒரு ட்ரையல் நடந்துட்டுருக்குது. யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் மர்ச்சன்ட், அவனுடைய பேர் ஆண்டனியோ, அண்ட் ஜூயிஷ் மணி லெண்டர் ஷைலாக். இவங்க 2 பேருக்கும் இடையில தான் நடக்குது. இந்த ஆண்டனியோ வந்து ஆக்சுவலாக ஷைலாக் கிட்ட வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பான். யாருக்காக அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட் பசானியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கடன் வாங்கியிருப்பான். அதுக்கு கேரண்டி சைன் வந்து போட்டது ஆண்டனியோ. அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டு சைன் ஆயிருக்கும். அந்த பாண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டனியோ அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே வாங்கின அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா, ஆண்டனியோடைய உடம்புல இருந்து 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை வந்து ஷைலாக் கட் பண்ணி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆண்டனியோவுக்கு வந்து தனக்கு கிட்ட பணம் இருக்குது, அதனால் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணிடுவான். ஆனால் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் அவனுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்காது. அதனால் இந்த கோர்ட்டில் வந்து அந்த ட்ரையல் நடக்க போகுது. இந்த ட்ரையலில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பசானியோட ஒய்ஃப் போர்ஷியா வருவாங்க. ஷில் பி இன் டிஸ்கைஸ், அதாவது அவங்க மாறு வேஷத்தில் ஒரு லாயர் பல்தாசர் அப்படிங்கிற பேரில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கிளர்க்காக யார் வந்திருப்பா அப்படின்னா நெரிசா. அந்த நெரிசா வந்து போர்ஷியாவினுடைய ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த நெரிசா யாருக்கு என்கேஜ்மெண்ட் ஆனவங்க அப்படின்னா கிரான்ஷியோ, அதாவது பசானியோவுடைய ஃப்ரெண்டு கிரான்ஷியோவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனவங்க. ஸோ இப்படிப்பட்ட பேர் வந்து அந்த ட்ரையல் சீன்லாம் வந்திருப்பாங்க. இப்போ ஆண்டனியோவுக்காக அந்த கோர்ட்டில் வாதாட போகிறது யார் அப்படின்னா போர்ஷியா, இந்த டிஸ்கைஸ் ஆஃப் பல்தாசர். பல்தாசர் அப்படிங்கிற ஒரு லாயராக அவன் வந்து அங்கே வாதாட போகிறான். இதுதான் அந்த மொத்த சீனும். இதனுடைய எஸ்ஸே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். The Merchant of Venice by William Shakespeare, believed to have been written between 1596 and 1599. ஸோ இந்த ட்ராமா வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எந்த பீரியடில் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். 1596லேருந்து 99க்குள்ளே எழுதப்பட்டதாக நம்பப்படுது. The story unfolds in the bustling city of Venice, revolving around the anti-Semitic Christian merchant Antonio, who seeks a loan from the Jewish moneylender Shylock to help his friend Bassanio in pursuing the wealthy Portia. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, பஸ்லிங் சிட்டி வெனிஸ். வெனிஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸியான சிட்டி. அந்த சிட்டியில் தான் அந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. இது யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் மெர்ச்சன்ட் வந்து ஆண்டனியோ, இவன் வந்து யார்கிட்ட பணம் கடன் வாங்கியிருக்கிறான்னா ஷைலாக், அவன் ஒரு ஜூ. அவன்கிட்ட வந்து இவன் வந்து கடன் வாங்கியிருக்கான். ஸோ இவங்களுக்கு இடையில எதுக்காக அவன் கடன் வாங்கியிருப்பான்னா, பசானியோ வந்து தன்னுடைய வெல்தி ஒய்ஃப் போர்ஷியாவை, வெல்தி லவர் அந்த போர்ஷியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து அந்த கடன் வாங்கியிருப்பான். The narrative takes a dramatic turn when Antonio fails to repay the loan. எப்போ ஆண்டனியோவால் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியலையோ அப்போந்தான் இந்த ட்ராமாவில் வந்து ஒரு ட்விஸ்டே வருது. நெக்ஸ்ட் டாபிக், the signed bond. The contract was between Shylock and Antonio, which stated Antonio must pay back the 3,000 ducats that he borrowed from Shylock within 3 months. அந்த கான்ட்ராக்ட் யாருக்கும் இடையில அப்படின்னா ஷைலாக்கும் ஆண்டனியோக்கும் இடையில சைன் ஆயிருக்குது. ஆண்டனியோ வந்து அவன் கடன் வாங்கின அந்த 3,000 டியூக்கட்ஸை 3 மாதத்துக்குள்ளே ஷைலாக் கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். If he failed to do so, Antonio must give Shylock 1 pound of his own flesh. This was the bond signed by Antonio. But Antonio failed to repay him back, so a trial was held. So Antonio வந்து அந்த ஒரு ஆண்டனியோட பாடியிலேருந்து ஷைலாக் வந்து 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் வந்து எடுத்துருவான். இதுதான் அவங்களுக்கு இடையில சைன் பண்ணப்பட்ட அந்த பாண்டு. ஆண்டனியோ வந்து அதை வந்து ரீபே பண்ண முடியாததுனால இப்போ கோர்ட்டில் அந்த ட்ரையல் நடக்குது. ஆண்டனியோ வாஸ் brought before the duke to stand trial. Bassanio was ready to offer Shylock 6,000 ducats, but Shylock refused to accept. Shylock demands his pound of flesh. இப்போ ஆண்டனியோ வந்து டியூக்கு முன்னாடி, ஜட்ஜு முன்னாடி வந்து நிற்கிறாரு. பசானியோ இப்போ வந்து ஷைலாக் கிட்ட சொல்கிறான், நீ 3,000 டியூக்கட்ஸ்னால் அவன் உனக்கு பணம் தரணும், நான் உனக்கு 6,000 டியூக்கட்ஸாக அவன்கிட்ட தரேன், டபுளாக தர்றேன், அதை வாங்கிட்டு இவனை விட்டுறேன் அப்படின்னு கேட்குறான். பட் ஷைலாக் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஷைலாக் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸை பிடிக்காது. ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக இருக்கணும், அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஷைலாக் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டாபிக், த ட்ரையல் சீன். த டியூக் presiding over the court seeks legal advice from the lawyer Baldassar.
who was Portia in disguise. இப்போ ஜட்ஜ் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க லாயர் பல்தாசர் கிட்ட அவங்களுடைய வாதாட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Portia pleads for Shylock to have mercy on Antonio. Shylock was inflexible. Portia வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஷைலாக் கிட்ட, கொஞ்சம் கருணை காட்டலாம்ல அப்படின்னு. பட் மர்சி அவன் வந்து நம்ம ஷைலாக் வந்து இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கான், இல்லை கருணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Antonio's death was prevented when Balthazar explained the bond is for flesh but not for a single drop of blood. Shylock was allowed to collect a pound of flesh without shedding a drop of blood. As it is impossible, Shylock decides to withdraw his case. But Portia tells Shylock will be punished by the court for attempting to kill a Venetian citizen. இப்போ வந்து ஆண்டனியோ கிட்ட ஷைலாக் கிட்ட வந்து போர்ஷியா சொல்லிடுறாங்க, ஓகே நீங்கள் இப்போ அவன் பாடியிலேருந்து 1 பவுண்ட் ஃப்ளஷ் எடுத்தே ஆகணும்னா எடுத்துக்கோங்க, பட் இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி 1 பவுண்ட் தான் எடுக்கணும். ஆனால் ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட கீழே விழக்கூடாது. ஏன் அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் நீங்கள் 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் மட்டும் தான் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்களே தவிர ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது இம்பாசிபிள், ஒரு பாடியிலேருந்து கட் பண்ணாலே பிளட் வெளியே வரும். ஸோ அது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால ஷைலாக் இல்லை நான் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அந்த பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு ஷைலாக் கேட்குறான். ஆனால் இப்போ அப்படியே போர்ஷியா வந்து கேஸை ஷைலாக் எதிராக திருப்பி விட்டுட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து ஒரு வெனிட்டியன் சிட்டிசனை, ஒரு வெனிஸ் சிட்டிசனை வந்து கொல்லணும்னு நினச்சதுனால உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு போர்ஷியா அந்த கேஸை திருப்பி விட்டுறாங்க. டியூக்ஸ் ஜட்ஜ்மெண்ட். Shylock will have to give half of his property to Antonio, the other half to the state, and his life will be in the hands of the duke. இப்போ ஷைலாக் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அவனுடைய பாதி ப்ராப்பர்ட்டி ஆண்டனியோ கிட்ட கொடுக்கணும் அண்ட் மீதி ப்ராப்பர்ட்டியை டியூக் கிட்ட, அதாவது கண்ட்ரிக்கு கொடுத்துடணும். அண்ட் அவன் வந்து ஜெயிலில் போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஜட்ஜினுடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. The Duke spares Shylock's life and Antonio asks him to put his share in the trust of Lorenzo and Jessica. டியூக் வந்து ஷைலாக்னுடைய லைஃப் இல்லை நீ ஜெயிலுக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு அவர் மன்னிச்சு விட்டுறாரு. ஆனால் ஆண்டனியோ கிட்டேயும் பணத்தை, அவருடைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துடணும், நாட்டுக்கும் அவருடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆண்டனியோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை அவனுடைய சொத்து வந்து எனக்கு வேண்டாம், அதை அவர் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா லொரென்சோ அண்ட் ஜெசிகாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜெசிகா யார் அப்படின்னா ஷைலாக்கினுடைய பொண்ணு. இவருக்கு வந்து தன்னுடைய பொண்ணு அந்த லொரென்சோவை மேரேஜ் பண்ணியிருக்கிறது பிடிக்கல, ஸோ சொத்து எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ஆண்டனியோ இந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே ஷைலாக்னுடைய பொண்ணுக்கு கொடுத்துட்டார். He also demands that Shylock becomes a Christian. Broken and in submission, Shylock leaves the court. இப்போ ஆண்டனி இன்னொன்று என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஷைலாக் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவனை விட்டு போனதுனால ஒரு broken ஹார்ட்டோட ஷைலாக் அப்படியே கோர்ட்டை விட்டு வெளியே போகிறாரு. Now move to the conclusion. Bassanio and Graziano thank the lawyers who asked for their rings as legal fees. இப்போ பசானியாவும் கிரான்சியோவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லாயர்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, போர்ஷியா அண்ட் நெரிசா, அவங்கள்ட்ட தேங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேம், அதாவது நீங்கள் எங்களுக்கு ஃபீஸ் தர்றதுக்கு பதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரிங்கை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் தட் இஸ் தேர் என்கேஜ்மெண்ட் ரிங், அந்த ரிங்கை கேட்குறாங்க. Bassanio and Graziano refuse until Antonio intervenes and makes them give the ring to the lawyers. பசானியாவும் கிராசியானோவும் அதை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய ஒய்ஃப் போட்டது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் ஆண்டனியோ இன்டர்வீன் ஆகி உள்ளே வராரு. உள்ளே வந்து அதை லாயர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கொடுக்குறாரு. The trial scene in The Merchant of Venice is a pivotal moment in the play that explores themes of justice, mercy and prejudice. அதாவது இந்த ட்ரையல் சீன் வந்து Merchant of Venice ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். இது வந்து என்னென்ன தீம்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் அப்படிங்கிறது இருக்கணும், அண்ட் மர்சி, இரக்கம் அப்படிங்கிறது இருக்கணும், அண்ட் ப்ரிஜுடைஸ் அப்படின்னா அதாவது எப்போவுமே யூதர்கள் வந்து ஜூஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரிஜுடைஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவங்களே கெட்டவங்க தான் அப்படிங்கிற அந்த ப்ரிஜுடைஸ், அந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளிவரணும் அப்படிங்கிற இந்த தீமை தான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லியிருக்குது. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த எஸ்ஸே அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த எஸ்ஸே while writing your tests. And if you like the video, kindly share with your friends and keep supporting our channel. Thank you all.